வணக்கம் நண்பர்களே. பழைய வீடியோலேயே சொல்லியிருந்தேன், நம்ம எருமை கெடாக்கன்று ரெண்டுமே கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி வந்து பிடிச்சிட்டு போகிறதுக்கு வரேன் அப்படின்னு சொல்லி நைட்டே கூப்பிட்டு சொல்லியிருந்தாங்க. சரின்னு காட்டிலேருந்து வீட்டுக்கு கொண்டு வந்தாச்சு. நல்லா வயிறு நம்ப தீவனத்தை போட்டு அனுப்பிச்சி விடணும் அப்படின்ட்டு நைட்டே ஒரு 2-3 டைம் எழுந்திரிச்சு நல்லா தீவனமாக போட்டு வர சோளத்தட்டுலாம் அதுக்கு போடுறதே கிடையாது. காட்டில் மேய்ச்சலோடு சரி. இன்றைக்கி பார்த்திங்கன்னா வர சோளத்தட்டு தீவனப்புல் இதெல்லாமே பக்கத்தில் ரெடியாக வச்சுருந்தேன். நைட்டு ஒரு 2-3 டைம் எழுந்திரிச்சு தீவனமெல்லாம் போட்டு பிடிச்சிட்டு போகிறக்கு வரேன்ட்டு நேற்றே சொல்லியிருந்தாங்க. அதனால் காலையில் வந்து தவிடு பருத்தி கொட்டை எல்லாம் நல்லா கெட்டியாக வச்சு வயிறு நம்ப அதுக்கு திருப்தியாக தீவனத்தை போட்டு அனுப்பிச்சி விட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலையில் வழக்கம் போல் நம்ம குட்டை மாடுகளெல்லாம் போய் மாற்றி கட்டிட்டு வரலாம் அப்படின்ட்டு நானும் நம்ம காட்டில் வேலை செய்கிற அந்த தம்பி 2 பேரும் காட்டுக்கு போயிருந்தோம். ஒரு 2-3 பேர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அதாவது இந்த குட்டை மாடு வந்து இனச்சேர்க்கைக்கு விடுவீங்களா அப்படின்ட்டு. கண்டிப்பாக விடுவோம். இது நம்ம காட்டிலலாம் பில்லு இருக்குது அப்படிங்கிறனால இது வந்து காட்டிலையே விட்டாச்சு. கட்டுத்தரையில் முதல்ல 2 காலை கட்டுத்தரையிலே கட்டியிருக்கிறனால இது காட்டிலே விட்டாச்சு. யாருக்காவது இனச்சேர்க்கைக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து மாடு சின்ன மாடு இருந்ததுன்னா கொண்டு வாங்க, சேர்த்திக்கலாம். குட்டை மாடு வந்து காலை போட்டு கிட்டத்தட்ட ஒரு 48 நாள் டு 50 நாள் ஆயிடுச்சு. இது வரைக்கும் அடுத்த ஹீட்டுக்கு வரல. செனையா இல்லையா அப்படிங்கிற கன்ஃபார்மாக நமக்கு தெரியல. ஒரு 2 மாதம் ஆனால் தெரியும். காராம்பஸ் கன்று குட்டை கன்று பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. கட்டுத்தரையெல்லாம் சுத்தமாக இருந்தது. வழக்கம் போல் கட்டுத்தரையெல்லாம் ஒரு ரவுண்டு பார்த்தேன். இன்னொரு 2-3 நாள் ஆயிரும் நம்ம காட்டுக்கு மாடு கொண்டு போகிறதுக்கு. இப்போ தான் பார்த்திங்கன்னா பில்லு வளர்ந்து வந்துட்டுருக்குது. நல்லா வாய்க்கு எட்டாது. அந்த குட்டை மாடுகளுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை. பெரிய மாடுகளுக்கு ஒரு கட்டுத்தரை கட்டினோம்னா அந்த மேவு பத்தாதுங்கிறனால இன்னொரு 1 வாரம் கழித்து நம்ம கொண்டு போய்க்கலாம் அப்படின்ட்டு இன்னும் காட்டுக்கு கொண்டு போகல மேய்ச்சலுக்கு. பிரண்டை எதுக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம மயில மாட்டுக்கு அடுத்த ப்ராசஸ் வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போயாச்சு. அதுக்காக பிரண்டை போய் பொறிச்சிட்டு வந்தேன். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நாய்கள்லாம் வந்து மழை காலங்களில் அங்கங்கே நம்ம ஷெட்டுக்கு பக்கத்தில் கட்டியிருக்கிறோம். அதெல்லாம் வந்து நனைஞ்சிரும், சாரல் அடிக்கும் உள்ளே போய் நின்னாலும். அதுக்காக ஒரு சின்ன பிளானிங் பண்ணி ஒரு 2.5க்கு 2.5 அந்த மாதிரி வந்து ஸ்லாப் கல் வேணும் அப்படின்னு சொல்லி போட்டு கொடுக்க சொல்லியிருந்தோம். அவங்களும் போட்டேன்னு ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அதனால் நேற்று நைட்டு போய் எடுத்துகிட்டு வந்தேன். அதனால் இருட்டாக இருக்குது அப்படிங்கிறனால நான் நைட்டு வீடியோ எடுக்கலை. இது வந்து அடுத்த நாள் தான் நான் வீடியோ எடுத்தேன். இது வந்து ஒரு 5 நாய் அடைக்கிற மாதிரி நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக. பெரிய நாய்களுக்கு செட் ஆகாது. நம்ம டேஷ் சவுண்டு இதுகளுக்கெல்லாம் இதுவே போதும். ஆக்சுவலாக நான் வந்து ரிங்கு தான் எடுத்துகிட்டு வரலான்னு பார்த்தேன். அந்த டேங்குக்கு போடுற மாதிரி ரிங்கு இருக்கும், அதை எடுத்துகிட்டு வரலான்னு பார்த்தேன். ஆனால் அது கொஞ்சம் செட் ஆகலை. அதுக்கப்புறம் இந்த பெருசாக இருக்கிற 4 எதுக்குன்னு பார்த்திங்கன்னா நாய்களுக்கு சாப்பாடு போடுறதுக்காக. நம்ம சின்ன பாத்திரத்தில் போட்டு வச்சோம்னா கமுத்துருது. இந்த மாதிரி போட்டுட்டோம்னா கமுக்காது. அதனால் சரி இருந்துச்சு, வாங்கிட்டு வந்து ட்ரையல் பார்க்கலான்ட்டு இந்த பெருசு 4ம் நாய்க்காக. சின்னது வந்து கோழிக்கு தீனி வைக்கிறதுக்கு, தண்ணி வைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கோழிகள்லாம் தீவனம் போடாததுனால பின்னாடியே சுற்றிட்டு இருந்தது. சரி அதுக்கு முதல்ல தீவனத்தை போட்டுவிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு வந்தேன். அதுக்கு நம்ம காட்டில் வேலை செய்கிற தம்பி வந்து அசோலா எடுத்துகிட்டு வர போயிருக்கிறாப்புல. அசோலா போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. அசோலா நல்லா வளர்ந்துருச்சு. முன்னே கொஞ்ச நாள் வந்து நோய் வந்த மாதிரி கொஞ்சம் டல்லாக இருந்துச்சு. இப்போ அசோலாலாம் ரெடி ஆகி சூப்பராக வந்துருச்சு. இப்போல்லாம் வந்து அசோலா மட்டும்தான் போடுறோம் காலையில் நேரம். அதை சாப்பிட்டு நல்லா ஆரோக்கியமாக இருக்குது. உள்ளே இருக்கிற கோழிகளுக்கு அதே மாதிரி தீவனம் வச்சேன். இதுகளுக்கெல்லாம் வந்து கம்பு மட்டும் வைக்கிறதில்ல. கம்பு கூடவே பார்த்திங்கன்னா அரிசி, அது கூடவே கோழி தீவனம். கோழி தீவனத்தில் இந்த முட்டை தீவனம் கலந்து வச்சோம்னா முட்டை அதிகமாக விடுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆட்டு செட்டுக்கு வந்தேன். ஆடுகளுக்கெல்லாம் வந்து பட்டுப்பூச்சி தலை போட்டு விட்டேன். இதுக்கு முன்னாடியே வந்து ஷெட்டெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு குட்டிகள்லாம் பாலுக்கு திறந்து விட்டு கலப்பு தீவனம் வந்து குட்டிகளுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு விட்டேன். அதுக்கெல்லாம் நல்லா சாப்பிட்ருச்சு முன்னாடியே. இப்போ வந்து பட்டுப்பூச்சி தலை மல்பெரி வந்து போட்டு விட்ருக்குறேன். குட்டிகளுக்கு வந்து எந்த அளவுக்கு நம்ம மல்பெரி கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு குட்டி வந்து நல்ல சைஸ் வரும். இப்போ நம்ம குட்டிகள்லாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 30 கிலோ அந்த ரேஞ்சில் இருக்குது. மினிமம் பார்த்திங்கன்னா 22, பொட்டைக்குட்டிலாம் பார்த்திங்கன்னா 20 கிலோ, கெடா குட்டி 22 கிலோலேருந்து இருக்குது. நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து ஒரு 2 நாளுக்கு முன்னாடி வெயிட் போட்டு போயிருந்தார். இந்த டார்க் ப்ரௌனாக இருக்கிற குட்டியை பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி வந்து டெலிவரி எடுத்துக்கிறேன் அப்படின்னு வரேன்னு சொல்லியிருந்தார். அதனால் சரி வர்றதுக்கு முன்னாடியே நல்லா வயிறு நம்ப கொஞ்சம் தீவனத்தை போட்டு நல்லா குட்டி பார்க்குறக்கே ஒரு லுக்காக கொடுக்கலாம் அப்படின்ட்டு
தீவனத்தை போட்டு விட்டேன். எப்போவுமே பார்த்திங்கன்னா வயிறு நம்பி இருந்ததுனாவே குட்டிகளோட குவாலிட்டி இன்னும் நல்லா சூப்பராக தெரியும். வயிறு நம்பாமல் இருக்கும்போது கேப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். இருந்தாலும் நமக்கு வெயிட்டு தான் நம்ம கணக்கு. சரி இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வழக்கம் போல் போடுற டைம் ஆயிடுச்சு. அதனால் சரி அவங்க வரங்காட்டி போட்டு விட்டுறலாம் அப்படின்ட்டு போட்டு விட்டாச்சு. எல்லா கடாயுமே பார்த்திங்கன்னா ஒரு 5 மாதம் ஆயிடுச்சு கரெக்டாக. 1வது மாதம் குட்டி போட்டுச்சு. இப்போ 5 மாதம் ஆயிடுச்சு. 5 மாதம் முடிய போகுது. நம்ம அண்ணன் வந்து இதை டெலிவரி எடுக்கிறதுக்கு வந்துட்டார். தீவனம் தின்னு கூட முடிக்கல. சரி பரவாயில்லன்னு கொடுத்து விட்டாச்சு. இன்னொரு நண்பர் வந்து கேட்டிருந்தார், நமக்கு ஒரு குட்டி வேணும் நிறுத்தி வைங்க அப்படின்ட்டு. சரி எந்த குட்டி வேணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு செலக்ட் பண்ணி சொல்லிடுங்க அப்படிங்கிறதுக்காக நான் வீடியோ எடுத்து அனுப்பிச்சேன். இதில் வந்து எல்லா குட்டியும் இன்னும் பால் மறக்கலை. இன்னும் ஒரு 2-3 குட்டி வந்து பால் ஊட்டிகிட்ருக்கு. அதனால் எந்த குட்டி வேணும்னு சொல்லுங்கள், இப்போவே எடுத்துக்கலாமா இல்லை இன்னொரு 15 நாள் ஆகட்டும் அப்படின்னு சொல்லாமா அப்படிங்கிறதுக்காக நான் வீடியோ எடுத்தேன். இதில் வந்து அந்த வெள்ளைக்குட்டி பார்த்தா பால் மறந்துருச்சு. அந்த பின்னாடி இருக்கிற பேட்சோடு இருக்கிறது வந்து இன்னும் பால் குடிச்சிட்டு தான் இருக்குது. யாரும் சொன்னால் கூட நம்ப மாட்டாங்க. இதனோட தாய் வந்து 2 குட்டி போட்டிருந்தது. ஒரு குட்டி முன்னாடியே கொடுத்தாச்சு. இப்போ பாருங்க, நான் பால் குடிக்கிறத காமிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் திறந்து விட்டுருந்தேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னொரு 10-15 நாளுக்கு மேலே ஆகும். அது ஒவ்வொரு நேரம் நம்ம பால் விட்டு நம்மளாக வத்தரிச்சா தான் உண்டு. இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும்னு நினைக்கிறேன். ஆனால் குட்டி 30 கிலோ வந்துருச்சு. சூப்பர் நேப்பியர் பார்த்திங்கன்னா காலையிலேயே நாங்கள் அறுத்துட்டு வந்து வச்சுருவோம். வேணுங்கிறப்ப அரைச்சிக்கலாம் அப்படின்ட்டு. இந்த வண்டியில் நம்ம வைக்கும்போது கோழிகள்லாம் பார்த்திங்கன்னா போய் வேணுங்கிற அளவுக்கு ஓரளவுக்கு வந்து கீழே இருக்கிறதெல்லாம் கொத்தி கொத்தி சாப்பிட்டுக்குது. அதனால் கோழிகளும் பார்த்திங்கன்னா நல்லா ஆரோக்கியமாக இருக்குது. அதுக்கு அடுத்தது நம்ம சேவல் மாற்றலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணியிருந்தேன். சரி எதை போடலாம் அப்படின்னு ஷெட்டுக்குள்ளே போய் பார்த்தேன். இந்த பூதி சேவல் வந்து கொஞ்சம் எனக்கு மனசுக்கு பிடிச்சிருந்தது. பார்த்தோன்னே நல்லா ஆக்டிவாக சுறுசுறுப்பாக இருந்துச்சு. சரி இதையே போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை கொண்டு வந்து ரூமுக்குள்ளே போட்டுட்டு அந்த பச்சைக்கால்காக ஃபஸ்ட்டு போட்டு வச்சுருந்தேன். அதை வந்து கொண்டு போய் கேஜியில் போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து சரி ஒரே ஒரு கூண்டு மட்டும் நம்ம ரெடி பண்ணி பார்க்கலாம் ரூமு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரையல் பார்த்தோம். நம்ம நாய் வந்து இதில் ஒன்று கட்டி போட்டுறோம் டேஷ் சவுண்டை, மழை பெஞ்சால் உள்ளே போயிடும் அப்படின்ட்டு. இன்னும் மற்ற கூண்டுலாம் நான் இன்னும் ரெடி பண்ணல. அதுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கல. அது ஞாயிற்றுக்கிழமை தான் லீவு. அந்த அன்றைக்கி தான் நம்ம ரெடி பண்ணணும். சரி இதை மட்டும் பண்ணுவோமே அப்படின்ட்டு பண்ணி பார்த்தோம். சைஸ் கரெக்டாக இருந்துச்சு. நாய் குட்டி போட்டுச்சுன்னா கூட நமக்கு கவலை இல்லை. நம்ம அதில் கட்டியிருக்கும்போது அப்படியே குட்டி போட்டுக்கும். இப்போ பாருங்கள், கீழே ஒரு கல், மேலே ஒரு கல், சுற்றி வர ஒரு கல், ஒரு 13 கல், 2 ஸ்லாப் கல், இவ்வளோ தான் அதுக்கு தேவைப்பட்டுச்சு. ஒரு ரூமுக்கு 1500 ரூபா செலவாயிருக்குது. நம்ம கிளம்புறதுக்கு டைம் ஆகிடுச்சின்ட்டு வந்தேன். வரும்போது அப்படியே புதுசாக கட்டுத்தர போட்ட சேவலெல்லாம் ஒரு ரவுண்டு பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு நின்னேன். இந்த கடைசியில் இருக்கிறது பார்த்திங்கன்னா புதுசாக கட்டுத்தர போட்டது. இது நேற்று நைட்டு தான் கொண்டு வந்து இங்கே போட்டேன். அதனால் பட்டாயிடுச்சு, வெளியே சுற்றிட்டு இருந்தது. இது எல்லாமே இன்னும் ஒரு மாதம் ஆகணும் கொடுக்குறதுக்கு. கூண்டெல்லாம் ஃப்ரீயாக தான் இருக்குது. அதனால சரி இருந்துட்டு போகுது அப்படின்ட்டு விட்டாச்சு. இப்போதைக்கு அவசரமாக கொடுக்கணுங்கிறது ஒன்றும் இல்லை. அவ்வளோதான் நண்பர்களே இந்த வீடியோ. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.